இதுல நாம் தமிழரும் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. புதுசா வேணும் நாம் அப்படின்னு. தமிழர் கட்சிய வந்து இந்த புதுசா வந்திருக்கக்கூடிய மாற்றத்திற்கான கட்சியாக நான் பார்க்கவே இல்ல. காரணம் 2010ல அந்த கட்சி தொடங்கப்பட்டுச்சு. தொடங்கப்பட சமயம் அவங்க வந்து பெரியார் சித்தாந்தத்தில ரொம்ப ஊறி நின்னவங்க மாரி காட்டிக்கிட்டாங்க. அதன் பின்பு அவங்க வந்து நாங்க மாறிட்டோம். எங்களுக்கு வந்து பெரியாருடைய கோட்பாடுகள் இல்ல. எங்களுக்கு தமிழ் தேசியம் தான் முதன்மை அப்படின்றாங்க. நாங்க அதை ஏத்துக்கொள்றோம். அவங்களுடைய தமிழ் தேசிய உணர்வுக்கு நாங்கள் அதாவது ஏற்றுக்கொள்கிறோம். அடிமைப்பட்டல்ல, ஏற்றுக்கொள்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி அவர்கள் சாதித்து காட்டியது என்ன? இந்த 15 வருடங்களாக அவர்கள் சாதித்து காட்டியது என்ன என்றால் ஒன்றுமில்லை. ரஜினிகாந்தை விமர்சிப்பார்கள். மறுநிமிடம் ரஜினிகாந்திடம் போய் இவரு சங்கி, நண்பன் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் கைகோர்த்தோம் என்பார்கள். விஜயகாந்தை விமர்சிப்பார்கள். அதன் பின்பு விஜயகாந்த் அவர்கள் மரணம் அடைந்த பின்பு அவரை மாரி ஒரு தலைவரை நாங்கள் பார்த்ததில்லை என்று அவர்கள் எடுத்து வைப்பார்கள். கோட்பாடு, நாங்கள் கொள்கையில் பயணிக்கிறோம், கோட்பாடில் பயணிக்கிறோம் என்கின்ற வார்த்தைகள் ஜாலங்கள் மட்டுமே அவர்களால் எடுத்து வைக்கப்படுகின்றதை தவிர, நீங்கள் இந்த 15 வருடங்களில் அவர்களால் மக்களுக்கு என்ன மாற்றம் நடந்தது என்று எடுத்து வைத்தால் ஒன்றுமே இல்லை.